वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा माह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं हरिः ओं तत्सत् कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामिथम् ஹரே கிருஷ்ணா. நேத்து நம்ம பாகவதம் பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? பகவானுடைய புனித நாமமும் மாதாஜி, பகவானும் ம் திவ்யமானவர்கள். ம் அதனால பக்தர்கள் அந்த புனித நாமத்தினால எந்த பாவ விளைவுகளிலிருந்து பக்தர்களை காப்பாத்தலாம் ம் அப்படின்னு சொன்னீங்க மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிராகிருதர், மத்தியமர், மகாபாகவதர் பார்த்தோம் கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சம்பிரதாயங்கள் 4 சம்பிரதாயங்களை பற்றி பார்த்தோங்க மாதாஜி. ஓகே. பக்தி யோகம் பத்தியும் நம்ம படிச்சோம். 4 சம்பிரதாயங்கள் என்னென்ன? ருத்ர சம்பிரதாயம், ம் பிரம்ம சம்பிரதாயம், ம் ஸ்ரீ சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். ஓகே, தேங்க்யூ. ம் மாதாஜி பேஜ் நம்பர் சொல்லுங்க மாதாஜி. பரமஹம்ச நிலைதான் பகவானின் பக்தியோக முறையில் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலை. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பிரபு. அன்னப்பறவை எப்படி பால் நீர் ஆகியவற்றின் அதை கலப்படத்திலிருந்து பத்தி பாலை படிச்சோம். மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது. ம் அதை போலவே மாயையின் தொண்டை விட்டு பகவத் தொண்டை ஏற்பவர்கள் பரமஹம்சர்கள் எனப்படுகின்றனர். ஹரே ஓகே. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே எனக்கு பாயிண்ட் கிருஷ்ணா கனெக்ட் ஆயிடுச்சு. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களை பார்த்தாலே தூய்மை அடைகிறாங்கன்னு பார்த்தோம் மாதாஜி. சிறந்த பக்தர்களை பார்த்தாலே. எஸ், தர்ஷனே பவித்ர கொரி. ஸோ அவங்கள தேங்க்யூ பார்க்க மாதாஜி. பார்த்த மாத்திரத்திலே நம்ம தூய்மை அடையலாம்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஆல். இஸ்கானோட சம்பிரதாயம் என்னன்னு நேத்து சொன்னீங்க மாதாஜி. பிரம்ம மதமுடைய சம்பிரதாயம் அச்சிந்த பேத அபேத தத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமை ஒற்றுமையில் வேற்றுமை. ஓகே மாதாஜி, அது எல்லாமே நீங்க அந்த இதுல பகவத்கீதை இதுல சொல்லிருக்கீங்க. நான் இன்னைக்கு தான் கேட்டேன் மாதாஜி. சம்பிரதாயம் இது எல்லாமே அந்த இதுல சொல்லும்போது ஆமா. சொல்லிருக்கீங்க கேட்டேன். ஏன்னா ஆச்சாரியர்களை பத்தி எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதே முதல்ல நமக்கு அந்த அறிவு வேணும் இல்லையா? எதுக்காக திடீர்னு அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் சில பேர். அதனால ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக சம்பிரதாயங்கள், ஆச்சாரியார்கள், பகவானுடைய கருணை, ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லும்போது கொஞ்சமாவது புரியுமோ அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்றது, ஒரு 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 ஃப்ரேம் மாதிரி அதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆச்சாரியர்களை பத்தி சொல்லும் போது மனசுல கொஞ்சம் பதியுமேன்னு சொல்லிதான் இந்த மாதிரி பண்ணேன் மாதாஜி. அப்புறம் எந்த கேஸ்ட்ல பிறந்திருந்தாலும் அது பக்திக்கு தடை இல்லை. எஸ், அது நம்ம பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 18வது அத்தியாயம். பிராமண சிறுவனால் பரிசுத்த மகாராஜர் சபிக்கப்படுதல்.
அதில் நம்ம வந்து 23வது ஸ்லோகம் படிக்கணும் இல்லைங்களா? ஸ்லோகம் 23. ஆமா மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. அகம் ஹி பிருஷ்டோர்யமானோ பவத்பிः असक्ष आत्मा वकमो अत्र यावन् नभः पतन्ति आत्मसमं पदत्रिणस्तथा समं विष्णुगतिं विपश्चितः. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. சூரியனை போல் தூய சக்தியை பெற்றுள்ள ரிஷிகளே, என் புத்தி கெட்டிய வரையில் விஷ்ணுவின் திவ்ய லீலைகளை உங்களுக்கு விவரிக்க நான் முயற்சிக்கிறேன். பறவைகள் அவற்றின் சக்திக்கேற்ப ஆகாயத்தில் பறப்பதைப் போலவே கற்றறிந்த பக்தர்களும் தங்களது தன்னுணர்விற்கேற்ப பகவானை பற்றி விவரிக்கின்றனர். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு ஒருத்தரால கிரகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவரால் என்ன பண்ண முடியும், எடுத்து சொல்ல முடியும். ஒன்று நம்ம வந்து இருக்கிறத அப்படியே சொல்றது, இன்னொன்று நம்மளுடைய அனுபவத்தை நம்ம ஷேர் பண்றது. இந்த ரெண்டும் இருக்கு. நாம எந்த அளவுக்கு பகவானை உணர்ந்திருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால அவரை பத்தி எடுத்து சொல்ல முடியும். ஆச்சாரியர்கள் சொல்றது ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். இப்போ இங்க வந்து பறவைகளுடைய அந்த பறக்கிற சக்தியை கொடுத்துருக்கு. அந்த ஒரு கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிட்டுக்குருவி இருக்குன்னா அதோட லிமிட் பார்த்தோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு பறக்கும் இல்லையா? அதை விட ஒரு பச்சைக்கிளி இருக்குன்னா அது கொஞ்சம் மேலே பறக்கும். ஒரு பருந்து அப்படிங்கிறது உயரத்துல பறக்கும் இல்லையா? இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்காங்க. ஆனாலும் எல்லாரும் பகவானை பத்தி சொல்றாங்க. இங்க சூத கோஸ்வாமி தன்னை வந்து ரொம்ப எளிமையா அடக்கமான ஒரு மனோபாவத்தோட சொல்றார். எந்த அளவுக்கு என்னால கிரகிக்க முடிஞ்சதோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நான் நிறைய கேட்டிருக்கேன். சுகதேவ கோஸ்வாமி கிட்ட நான் நிறைய கேட்டிருக்கேன். பட் நான் எந்த அளவுக்கு கிரகிச்சிருக்கேனோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்றார். இதுதான் உண்மையான பிரச்சாரமா இருக்கும். அப்போ கேட்கிறவங்களுக்கு மனசுல அது படும். ஓகே, உங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி நாம ஜபத்தை பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே இல்லாம நம்ம சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். நமக்கும் அதுக்கும் ஒட்டவே ஒட்டாது. ஸோ அதனால அந்த செல்ஃப் ரியலைசேஷனோட சொல்லும் போது அதனுடைய பலன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இந்த பிரபுபாத பொருளுரைகளையும் நம்ம பார்க்கலாம். பிரபுபாத பொருளுரைகளை தன்னுடைய அனுபவங்களையும் சேர்த்து கொடுக்குறார். இப்போ இந்த நாட்டு நடப்பு எப்படி இருக்கு, என்ன இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறார் பிரபுபாதர். ஸோ அப்போ நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். பொருள் நேத்து யார் படிக்கலையோ அவங்க படிங்க. நேத்து யார் படிக்காதவங்க நான் இருக்கீங்க? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண படிங்க. மாதாஜி. சம்பூர்ண மாதாச்சியா படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். பரம சத்திய எல்லையற்றவர் ஆவார். எல்லைக்குட்பட்ட எந்த ஜீவராசியாலும் அவரை அறிய முடியாது. பகவான் அருவமாகவும் உருவமாகவும் இதயவாசியாகவும் இருக்கிறார். அவர் அவரது அருவ அம்சத்தினால் எங்கும் பரவியுள்ள பிரம்மமாக உள்ளார். இதயவாசியாக உள்ள அம்சத்தினால் அனைவரது இதயத்திலும் பரமாத்மாவாக உள்ளார். உருவ அம்சத்தினால் அவரது அதிர்ஷ்டமுள்ள சகாக்களான தூய பக்தர்களின் உன்னத அன்பு தொண்டை ஏற்பவராக இருக்கிறார். வெவ்வேறு அம்சங்களில் உள்ள பகவானுடைய லீலைகளை கற்றறிந்த சிறந்த பக்தர்களால் ஒரு பகுதி மட்டுமே அறிய முடிகிறது. எனவே தாம் உணர்ந்துள்ள அளவிற்கு மட்டுமே பகவானின் லீலைகளை விவரிப்பதில் ஸ்ரீல சூத கோஸ்வாமி தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். உண்மையில் பகவானால் மட்டுமே தம்மை பற்றி விவரிக்க முடியும். மேலும் பகவானால் அளிக்கப்படும் விவரிக்கும் திறமைக்கேற்ப அவரது கற்றறிந்த பக்தர்களாலும் அவரை பற்றி விவரிக்க இயலும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பகவான் வந்து நம்மளுடைய கற்பனா சக்திக்கோ இல்லை நம்மளுடைய சிந்தனா சக்திக்கோ அப்பாற்பட்டவர். நம்ம ஏற்கனவே இதை பல தடவை பார்த்துருக்கோம். அனந்தன் அவருடைய 1000 வாய்களால சொல்லியும் பகவானுடைய பெருமையை சொல்லி முடிக்கல அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால பகவானை யாரும் முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. பகவத்கீதையில ஓரளவுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்துறார் இல்லையா? அகம் மம அப்படிங்கிற வார்த்தைகள்ல தன்னை பத்தி வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தி இருந்தும் நம்மளால எந்த அளவுக்கு கிரகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால கிரகிக்க முடியும். முழுசா நம்மளால தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமாகிற காரியமே கிடையாது. ஆனா ஆச்சாரியர்கள் சொல்றதை நம்ம என்ன செய்யணும், அப்படியே கேட்டு அதை நம்ம ரிப்பீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்த ஸ்லோகம் 24, 25. ஏகதா தனுர்புத்தியம்ய விசரன் மிருகயாம் வனே மிருகான் அனுகதக ஸ்ராந்த ஸ்ருதிதஸ் திருஷிடோ பிருச்சம் ஜலாசயம் அசக்ஷானஹ பிரவிவேஷ தமாஸ்ரமம் ததர்ச்ச முனிமாசீனம் சாந்தம் மிலிதலோச்சனம்
ஒரு கதை சொல்ல போற மாதிரி ஆரம்பிக்கிறார். ஏகதா. நம்ம எப்போ இப்படி கதை சொல்லுவோம்? ஒரு ஊர்ல முன்னாடி ஒரு காலத்துல அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஏகதா ஒரு சமயத்துல அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரு சமயம் வில்லும் அம்புகளும் ஏந்தி காட்டில் வேட்டையாட்டி கொண்டிருந்த பரீட்சித்து மகாராஜன் மான்களை தொடர்ந்து ஓடி பசியும் தாகமும் மேலிட மிகவும் களைப்படைந்தார். நீர்நிலையை தேடி அலைந்த வேளையில் புகழ்பெற்ற சமிக ரிஷியின் ஆசிரமத்துக்குள் நுழைந்த அவர் ரிஷி மூடிய கண்களுடன் மௌனமாக அமர்ந்திருப்பதை கண்டார். இது சத்திரியர்களுக்கு உண்டான ஒரு வழக்கம், காட்டுல போய் வேட்டையாடுறது அப்படிங்கிறது. எதுக்காக போய் வேட்டையாடுறாங்க அப்படின்னா, ஒரு புலியை நேருக்கு நேரா பார்த்து அவங்க அது கூட சண்டைலாம் போட்டு அதை வேட்டையாடும் போது அவங்களுக்கு அந்த வீரம் என்ன ஆகும், அதிகரிக்கும். எதிரியை பார்த்தா பயம் வராது, திருடரை பார்த்தா பயம் வராது. அப்போ அவங்களால நல்ல தைரியமா அந்த மாதிரி சண்டை போட முடியும். ஸோ அதனால அது அவங்களுடைய தர்மம், சத்திரிய தர்மம். ஒரு பிராமணன் போய் காட்டுல வேட்டையாடினா அப்படின்னு நம்ம கேட்டது கிடையாது இல்லையா? ஒரு சத்திரியன் தான் என்ன பண்ணுவான், காட்டுல போய் வேட்டையாடக்கூடிய அந்த ரைட் அவருக்கு இருக்கு. ஸோ இப்போ பரீட்சித் மகாராஜர் காட்டுக்கு போறார், இந்த மாதிரி மான்களை துரத்தி போறார். அப்படி போற வழியில அவருக்கு பசியும் தாகமும் ஏற்படுது. அப்போ தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு, எங்கேயும் கிடைக்கல. அதனால அங்க சமிக்க ரிஷியோடைய ஆசிரமத்துக்கு அவர் போறார். வேற யார் நேற்று படிக்காதவங்க இருக்கீங்க? மாதாஜி நான் பேசுறேன் மாதாஜி. செல்வகுமாரி. ஓகே, படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷர் தமது தூய பக்தர்களிடம் மிகவும் அன்பு கொண்டிருப்பதால் அவர்களை தம்மிடம் அழைத்து கொண்டு மங்களகரமான சூழ்நிலையை அவர்களுக்கு அமைத்து தருகிறார். பரீட்சித்து மகாராஜன் பகவானின் ஒரு தூய பக்தர் என்பதால் அவர் பசியாலும் தாகத்தாலும் அதிக களைப்படைவதற்கு காரணமில்லை. ஏனெனில் பகவத் பக்தர் ஒருவர் இத்தகைய உடல் தேவைகளால் ஒருபோதும் மனக்கலக்கம் அடைவதில்லை. ஆனால் பகவானின் விருப்பப்படி இத்தகைய ஒரு பக்தருக்கு கூட களைப்பும் தாகமும் அடைந்த நிலையில் வைக்கப்படுகிறார். இது பௌதீக செயல்களை அவர் துறப்பதற்குரிய சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காகவே ஆகும். பகவானை அடையும் முன் எல்லா பௌதீக பற்றுகளையும் ஒருவர் துறந்தாக வேண்டும். எனவே ஒரு பக்தர் பௌதீகத்தில் ஆழ்ந்து விடும் பொழுது நிராதரவான ஒரு சூழ்நிலையை பகவான் ஏற்படுத்துகிறார். பௌதிக விவகாரங்களைப் போல் காணப்படும் செயல்களில் தூய பக்தர் ஈடுபட்டிருந்தாலும் பரமபுருஷர் அவரை ஒருபோதும் மறப்பதில்லை. சில சமயங்களில் எல்லா பௌதிக விவகாரங்களையும் பக்தன் புறந்துவிட வேண்டிய தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை பகவான் உருவாக்குகிறார். இது பகவானின் சமீட்சை என்பதை பக்தன் புரிந்து கொள்கிறான். மற்றவர்களோ இதை பிரதிகூலமானதாகவும் ஏமாற்றமாகவும் எடுத்துக்கொள்கின்றனர். பகவத்கீதை உபதேசம் செய்யப்படுவதற்கு அர்ஜுனன் கருவியாக இருந்தார். அதை போலவே ஸ்ரீமத் பாகவதம் தோன்றுவதற்கு பரீட்சித்து மகாராஜன் கருவியானார். பகவானின் விருப்பத்தினால் குடும்ப பாசம் எனும் மாயைக்கு அர்ஜுனன் உட்படாமல் இருந்திருந்தால் அனைவருடைய நன்மைக்கும் உரித்தான பகவத்கீதையை பகவான் பேசியிருக்க மாட்டார். அதை போலவே இச்சமயத்தில் பரீட்சித்து மகாராஜன் பசியாலும் தாகத்தாலும் களைப்படையாமல் இருந்திருந்தால் ஸ்ரீமத் பாகவதத்தின் முக்கிய அதிகாரியான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் இந்த பாகவதம் தோன்றாமலேயே இருந்திருக்கும். எனவே அனைவரின் நன்மைக்காகவும் ஸ்ரீமத் பாகவதம் பேசப்பட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இது ஒரு முன்னோடியாக அமைகிறது. எனவேதான் இந்த முன்னோடி ஒரு சமயம் என்ற சொற்களுடன் ஆரம்பமாகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பரீட்சித் மகாராஜருடைய பகவானுக்கும் பரீட்சித் மகாராஜருக்கும் நடக்கக்கூடிய இந்த லீலை அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நமக்கு கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லா நடக்கணும் இல்லையா? அப்பதான் நம்ம நினைப்போம், ஓகே நான் சாமி கும்பிட்டதுக்கு எனக்கு பலன் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஏதாவது எதிர்மறையா நடந்தது அப்படின்னா அதை நம்மளால பொறுத்துக்க முடியாது. அப்போ நம்ம சாமியை மாத்திடுவோம். இந்த சாமி வேணாம், ஏதாவது ஆசாமி கிட்ட போனா நமக்கு காரியம் நடக்கும்னா ஆசாமிகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாம மாத்தி விட்டுருவோம். ஆனா பக்தர்கள் அந்த மாதிரி கிடையாது. பக்தர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, பகவான் எந்த சூழ்நிலையில தன்னை வச்சாலும் சரி, அந்த சூழ்நிலைக்கான காரணம் அப்படிங்கிறது பகவான் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருடைய திட்டத்துக்கு ஒத்துழைக்கிறாங்க. அப்போ பரீட்சித் மகாராஜருக்கு பசியோ தாகமோ ஏற்படுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமான விஷயங்களே கிடையாது. ஏன்னா சத்திரியர்களுக்கு இதெல்லாம் பழக்கம். ஒரு சண்டைக்கெல்லாம் போனாங்க அப்படின்னாக்கா அவங்க
வேலைக்கு எங்கே சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா? எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய அந்த சண்டை போடுறதுல மும்முரமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பரீட்சித் மகாராஜர் ஒரு தூய பக்தர். அவருக்கு பசியோ தாகமோ பாதிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஏகாதசி நாள் இல்லையா? எவ்வளோ பேர் சந்தோஷமா ஏகாதசி விரதம் இருக்கும். இன்னைக்கு ஏகாதசி அப்படின்னு எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கும். ஓகே பிரபு. எவ்வளோ பேர் ஆஹா ஏகாதசியா இருக்கே, இன்னைக்கு சாப்பிட முடியாதே அப்படின்னு மனசுல கொஞ்சம் நெருடலோட இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு சாப்பிட முடியாது, என்ன பண்றது? அதுவும் இன்னைக்கு ஏகாதசியில ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நாளைக்கு வராக துவாதசி. வராக துவாதசிக்காக இன்னைக்கே நம்ம விரதம் இருக்கோம். 12 மணி வரைக்கும் நிர்ஜலம் இருக்கணும். அது கொஞ்சம் சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். பொதுவா எல்லா ஏகாதசியுமே 12 மணி வரைக்கும் நிர்ஜலம் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஏகாதசி பிரசாதம் சாப்பிட்றது பெஸ்ட்டு. முடியாதவங்க அவங்க எப்போ போல இருக்கலாம். இப்போ காலம்புரை எழுந்து மாத்திரை போட்டுக்கணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ண முடியும் இல்லையா? பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க அவங்க என்ன தேவையோ அதை அவங்க வந்து செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பக்தியுடைய ஆரம்ப நிலையில இருக்கிற நமக்கே ஒரு நாள் பசி தாகத்தை தாங்கிக்க முடியும் அப்படின்னா, தூய பக்தரான பரீட்சித் மகாராஜருக்கு பசியோ தாகமோ ஏது? அதனால அவர் வந்து பாதிக்கப்படுறது ஏது இல்லையா? இது பகவானுடைய திட்டம். என்ன திட்டம்? எப்படி அர்ஜுனனை வந்து ஒரு குழப்பத்துக்கு ஆளாக்கி பகவத்கீதையை நமக்கு உபதேசம் பண்ணாரோ, இந்த மாதிரி பகவான் பரீட்சித் மகாராஜரை வச்சு ஒரு பிளான் பண்ணியிருக்கார். இந்த பாகவதத்தை உலகத்துக்கு சொல்றதுக்கான ஒரு பிளானை பகவான் பண்றார். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி பக்தர்களும் நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பசி தாகம் ஏற்பட்டது. त्वत्रिरुद्रेन्द्रिय प्राण मनो बुद्धिम् उपारथम् ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் பிரம்மபூதம் அவிக்ரியம். முனிவரின் புலன் உறுப்புகள், சுவாசம், மனம் மற்றும் புத்தி ஆகிய அனைத்தும் பௌதிக செயல்களிலிருந்து விடுபட்டிருந்தன. தன்மையில் பரிபூரணத்திற்கு இணையான ஒரு உன்னத நிலையை அவர் அடைந்திருந்ததால் விழிப்பு, கனவு மற்றும் உணர்வற்ற நிலை ஆகிய 3 நிலைகளுக்கு அப்பாற்பட்ட சமாதியில் அவர் நிலை பெற்றிருந்தார். ஏற்கனவே நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். சொப்ன, ஜாகிரதி, சுஷுப்தி அப்படின்னு 3 நிலைகளை பற்றி பார்த்தோம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் சமாதி நிலைக்கு போய் அவருடைய மனம் அப்படிங்கிறது பகவானுடைய அந்த நினைவில் அவர் அப்படியே ஆழ்ந்திருக்கார். அப்படி வந்து சமிக ரிஷியோட அந்த பொசிஷன் இது. அங்கே தான், அந்த இடத்துக்குள்ள தான் இப்போ வந்து பரீட்சித் மகாராஜர் அவருடைய ஆசிரமத்துக்குள்ள தான் இப்போ போயிருக்கார். மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுடைய ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். யாருடைய ஆசிரமத்திற்குள் அரசர் நுழைந்தாரோ அந்த முனிவர் யோக சமாதியில் இருந்தார் என தெரிகிறது. உன்னதமான இந்நிலை 3 வழிமுறைகளால் அடையப்படுகிறது. அவை 1 ஞான முறை அல்லது பரமனை பற்றிய அனுபவமற்ற அறிவு. 2வது யோக முறை அல்லது உடலில் ஸ்தூல மற்றும் சூஷ்ம இயக்கங்களின் உதவியால் அடையப்படும் உண்மையான தன்னுணர்வு நிலை. மற்றும் 3வது மிகவும் அங்கீகரிக்கப்பட்டதான பக்தி யோக முறை அல்லது பகவானின் பக்தி தொண்டில் புலன்களை ஈடுபடுத்துதல். ஜட பொருள்களிலிருந்து ஒரு உயிர் வாழி வரை உணர்வு படிப்படியாக விருத்தி அடைகிறது. இத்தகவல் பகவத்கீதையிலும் காணப்படுகிறது. ஜீவராசியிலிருந்து, ஆத்மாவிலிருந்து நமது பௌதிக மனமும் உடலும் விருத்தி அடைகின்றன. தவிரவும் 3 பௌதிக குணங்களின் ஆதிக்கத்தால் நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை நாம் மறந்து விடுகின்றோம். ஞான மார்க்கம் ஆத்ம தத்துவத்தை பற்றிய கற்பனையாகும். ஆனால் பக்தி மார்க்கம் ஆன்மீக ஆத்மாவை உண்மையாகவே செயலில் ஈடுபடுத்துகிறது. ஜடப்பொருளை விட புலன்களில் சூட்சுமமான நிலை உயர்ந்ததாகும். புலன்களை விட சூட்சும மனம் இன்னும் உயர்ந்துள்ளது. இதைவிட பிராணாயாம செயல்கள் உயர்ந்ததாக உள்ளன. புத்தி இன்னும் உயர்ந்த நிலையில் உள்ளது. புத்திக்கும் அப்பாற்பட்டுள்ள ஜீவாத்மா இயந்திரம் போன்ற செயல்களை கொண்ட யோக முறையினால் உணர்ந்தறியப்படுகிறது. அதாவது தியான பயிற்சியால் புலன்களில் கட்டுப்படுத்துவதாலும் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதாலும் மற்றும் உன்னத நிலைக்கு உயர்த்துவதற்கு புத்தியை உபயோகிப்பதாலும் ஆத்மா உணர்ந்தறியப்படுகிறது. இந்த சமாதி நிலை உடலின் எல்லா இயக்கங்களையும் நிறுத்தி விடுகின்றது. இந்நிலையில் இருந்த முனிவரை தான் அரசர் கண்டார். முனிவரை பின்வரும் நிலையிலும் அரசர் கண்டார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க பகவான் அடையிறதுக்கூடிய அந்த வழி அப்படிங்கிறது ஞானத்திலேருந்து ஆரம்பிக்குது பாருங்க. கர்மயோகமே இங்கே சொல்லப்படலை. ஞானம், யோகம், அதுக்கப்புறம் பக்தி மார்க்கம். ஏன்னா கர்மகாண்ட வழிமுறை அப்படிங்கிறது
அன்னைக்கு கூட நம்ம சுபமலர் மாதாஜி கேள்வி கேட்டாங்க இல்லையா, வேதங்கள்லேருந்து எதுக்காக பகவானை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு. வேதங்களில் வந்து 99.9% கர்மகாண்டம் தான். நீங்கள் எதை எடுத்து படித்தாலும் சரி, இதை பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், இந்த தேவரை வணங்கணும், அது வணங்கணும், இதை வணங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இந்த யாகங்கள் செய்தால் இந்த பலன் கிடைக்கும், பூரா அதுதான். இப்போ கூட நீங்கள் வந்து இதை கண் கூட பார்க்கலாம். நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறதுனாலும் ஒரு ஒரு நோட்டீஸ் போர்ட்லேயே அந்த அந்த சைன் போர்ட்லேயே போட்டிருப்பாங்க பாருங்க, திருமண தடை நீங்கிறதுக்காக, வழக்கு இதுலேருந்து விடுபடுறதுக்காக, கடன் தொல்லை நீங்கிறதுக்காக. யாராவது வந்து பகவானுக்கு பக்தி பண்ணுறதுக்காக அப்படின்னு எங்கேயாவது போட்டிருக்காங்களா? கிடையவே கிடையாது. நீ பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, பலனுக்கு தான் அங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த சைன் போர்ட்லேயே அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பலனுக்காக இங்கே போகணும் இது. ஏன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பகவானை உணர்றது தான் வேதங்களுடைய வழிமுறை. ஆனால் என்ன ஆகிட்டோம் நம்ம, நான் இதுக்கு எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறது அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு பார்த்தா எல்கேஜி போக போகுதுன்னா அதுக்கு நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நான் உனக்கு புது பாக்ஸ் வாங்கி தரேன், நான் அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், ஸ்கூலுக்கு போ. அது +2 படிக்கிற வரைக்கும் அதையே பண்ணிகிட்டு இருப்போம். ஏதோ ஒரு வருஷம் சின்ன பிள்ளை அழுவாமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் அப்படி நம்ம ஆசை காட்டி ஸ்கூலுக்கு போக வைக்கணும். ஆனால் அது வந்து காலேஜ் போய் எல்லாம் படிக்கிற வரைக்கும் அது வாங்கி கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் நம்ம. இந்த பலனுக்காகவே தான் பக்தி அப்படிங்கிறது அது பக்தியே கிடையாது, அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் தான். பட் அதுக்கு மேலே போனால் தான் நமக்கு ஞானமே கிடைக்குது. அப்போ ஞானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மென்டல் ஸ்பெகுலேட்டர்ஸ். அவங்க வந்து கற்பனையிலேயே உட்காந்துருக்காங்க, எதையும் செயலில் கொண்டு வர மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எதுவும் கிடையாது. பெருசு பெருசாக வேத வாக்கியங்களை வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர, நீ என்னத்தை ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுற அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த வழிமுறை. அடுத்த வழிமுறை யோகிகளுடைய வழிமுறை. இப்போ யோக மார்க்கம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆசன யம நியம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் பிராணாயாமா பிரத்யாகாரா அந்த ஆசனங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அப்போது பாடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள. பகவானை தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. அதுக்காக ஒரு ஃபிட்னஸ்க்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆசனங்கள் எல்லாம் பயிற்சி பண்ணி அந்த நிலையிலேருந்து அவங்க பகவான் அதுக்கப்புறம் பிரத்யாகார, அதுக்கப்புறம் தாரண தியான, அதுக்கு மேலே போகக்கூடிய நிலை சமாதி நிலை. இப்போது நம்ம உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரத்தில் முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னா கவனம் எதில் போகும்? முதுகு வலியில் போகுமா, சாண்டிங்கில் போகுமா? இல்லையா? ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி உடலோ மற்ற புலன்களோ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஆசனங்களை பயிற்சி பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தியானங்கள் ஆசனங்கள் அப்படிங்கிறதே உடலுடைய சௌகரியத்துக்காக அப்படின்னு ஆச்சு. தியானத்துக்குலாம் யாரும் போகிறதே கிடையாது. அப்படியே தியானம் பண்ண போனால் கூட எதையாவது நினச்சி தியானம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர பகவானை யாரும் தியானம் பண்ணலாம் சொல்லி கொடுக்கறது கிடையாது. அப்படி நீ வந்து பரமாத்மா அவரை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு வேறு ஏதாவது பேர் வச்சு யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஜென்ரல் ஆக்கிட்டாங்க, இது கடவுளே கிடையாது. இந்த இப்போ இருக்கிற யோகா ப்ராசஸில் யார் கிடையாது, கிருஷ்ணரோ விஷ்ணுவோ கிடையாது. எங்கேயாவது சொல்லித்தராங்களா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா எந்த யோகா கிளாஸ்லையாவது? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போது பக்தி மார்க்கம் தான் நேரடியான வழிமுறை. ஸோ இப்போ இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது யோக வழிமுறையை ப்ராக்டிஸ் பண்ணுறார். ஸோ பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகம் வரும்னு நினைக்கிறேன். இந்திரியேப்பிய பரம் மனக மனசஸ்து பராபுத்தி யோ புத்தே பரதஸ்து சக அப்படின்னு. யாராவது அந்த ஸ்லோகா கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மறந்து போயிட்டேன். இந்திரியா ஞாபகம் வரவில்லை. இந்திரியாணி பராபுத்தி பரமன மனசஸ்து பராபுத்தி யோ புத்தே பரதஸ்து சக. ஸோ அதோட டிரான்ஸ்லேஷன் தான் ப்ராப்பர் கொடுத்துருக்கார். இப்போ என்ன ஆச்சு பாருங்க, அப்படியே ஆப்போசிட். இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம வாழ்க்கை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுது? புலனின்ப பொருட்களை விட புலன்கள் உயர்ந்தது, புலன்களை விட மனம் உயர்ந்தது, மனதை விட புத்தி உயர்ந்தது, புத்தியை விட ஆத்மா உயர்ந்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஆத்மாங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம புத்தி அப்படிங்கிறது பௌதிக விஷயங்கள்ல இருக்கு. மனம் என்ன சொல்லுதோ அதை செய்கிறோம், புலன்களுக்கு அடிமையாக இருக்கும். இப்போ எல்லாத்த விடவும் உயர்ந்தது எதுன்னா புலனின்ப பொருட்கள் தான் உயர்ந்தது.
ஓகேவா? எப்படி புலனின்ப பொருட்கள் உயர்ந்தது நமக்கு? யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? கார் வாங்குறாங்கல்ல மாதாஜி இப்பெல்லாம் ம் ம் பேஷனா, அதாவது பெரிய கார் வாங்கணும், அந்த கார் வாங்கணும், இந்த ம் அப்படிலாம் இருக்காங்க. அதெல்லாம் ம் கூட பௌதிக ஆசை. செல்போன் மாதாஜி. செல்போன் செல்போன். செல்போனு, காரு ஆ வாங்கலாம், வாங்குறதுல பிரச்சனை கிடையாது. ஆ பட் அதோட பொசசிவ் நேச்சர். ஆ இப்போ அந்த கார்ல வந்து ஒரு சின்ன கீறல் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆ. ஒருத்தரை கொலை கூட பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஆத்மாவை பத்தி கவலையே கிடையாது. எனக்கு என்னுடைய என்னுடைய பொருள் மேல எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஸோ எது இப்ப உயர்ந்ததாச்சு? இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அந்த ஜட பொருள்களை விட ஆனா இன்னைக்கு ஜட பொருளுக்கு தான் என்னது முக்கியத்துவம் ஜாஸ்தி. கீறல் கூட இல்ல மாதாஜி, எதிர்த்தாப்புல யாரும் வந்துடக்கூட கூடாது. ஆஹா. போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ல அந்த ம். அப்புறம் So, எதிர்காலத்துக்காக பொருள்களை சேர்த்து கார் மேல வைக்கிறது. அவ்வளவு ஆசை மாதாஜி. ஆசை அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமா பற்று வந்துடுது மாதாஜி. அதான் சொல்றேன். அப்போ இங்க இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஜட பொருள்களை விட புலன் உயர்ந்தது, புலன்களை விட மனம் உயர்ந்தது, மனதை விட புத்தி உயர்ந்தது, புத்தியை விட ஆத்மா உயர்ந்தவன். ஆனா நமக்கு ஆத்மாங்கிறது தெரியறது இல்ல. புத்தி வந்து பௌதிக புத்தியா இருக்கு, மனதுக்கு அடிமையா இருக்கும், புலன்களுக்கு அடிமையா இருக்கும். எது உயர்ந்ததா இருக்கு இப்போ? புலனின்ப புலனின் பொருட்கள் பொருட்கள் தான் உயர்ந்ததா இருக்கு இல்லையா? ஸோ அதனால எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சுக்கிறாங்க மாதாஜி. சேர்த்து வைக்க அதெல்லாம் தப்பு கிடையாது, சேர்த்து வைக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பவுனுக்காக கொலையே பண்றாங்க. வீட்டுல ஆமா. தனியா இருக்கிற வயதானவங்களை எல்லாம் கொலை பண்ணி அவங்க எடுத்துட்டு, ஏன்னா ஆத்மா பத்தின அறிவே இல்லை. எது பெருசா இருக்கு? புலனின்ப பொருட்கள் தான் பெருசா இருக்கு. மேலதான் ஏதாவது நம்ம ஹேண்ட்பேக்லாம் எடுத்துட்டு போனா திருடிட்டு போறாங்க. ஸ்டேஷன்ல நம்ம வந்து ட்ரெயின்ல போகும்போது செல்போன் திருடிட்டு போறாங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த பொருள் மேல இருக்கிற கவர்ச்சி தான் அதிகமா இருக்கு. எங்கேருந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் ஆத்மா பத்திலாம் தெரிஞ்சுக்கிறது இல்லையா? ஸோ அப்படியே ஆப்போசிட்டான வாழ்க்கை நம்மளை சுத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, ஸோ இதுலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம வெளியில வரணும். இதை பார்க்கும்போது நமக்கு அது புரியணும். இந்த மாதிரி தானே இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சாதான் நமக்கு அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுலேருந்து நாம வெளியில வர முடியும். ஸோ அதனால இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா சமிக்க ரிஷி அந்த சமாதி நிலையில அவர் உட்கார்ந்து பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். விப்ரகீர்ண ஜடாச்சன்னம் ரௌரவேன ஜினேன ச விகஷ்யத்தாலுர் உதகம் ததா பூதம் அயாச்சத. உடல் முழுவதும் ஜடாமுடி சிதறி கிடக்க மாந்தோலை அணிந்து தியானத்தில் இருந்த முனிவரை நோக்கி தாகத்தால் தொண்டை உலர்ந்து போன அரசர் குடிக்க நீர் கேட்டார். பொருளுரை யார் நான் படிக்கிறீங்க? படிக்கிறேன். படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே சேல கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு ஜெய். தாகத்தினுடன் இருந்த அரசர் முனிவரிடம் நீர் கேட்டார். பெரும் புகழுக்குரிய அரசரும் பக்தருமான ஒருவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்த ஒரு முனிவரிடம் நீர் கேட்டார் என்றால் அது தெய்வாதீனமான செயல்தான் என்பதில் சந்தேகமில்லை. இல்லையெனில் இத்தகைய விந்தையான ஒரு சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதம் இயற்றப்படுவதற்கு பரிசுத்த மகாராஜன் நிரந்தரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். இராதரமான ஒரு நிலைக்கு ஓகே தள்ளப்பட்டார். ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி தியானத்தில் இருக்கிற ஒருத்தட்ட போய் யாராவது பேசுவாங்களா? அவரை தொந்தரவு பண்ணுவாங்களா? அதுவும் பரீட்சித் மகாராஜர் மாதிரி ஒரு தூய பக்தர், அவர் பண்ணக்கூடிய காரியமா இது? அப்போ இதுலேருந்து கிளியரா நமக்கு புரியுது, இது ஏதோ ஒரு திட்டத்தோட தான் பகவான் இதை நடத்துறார். அந்த திட்டம் அப்படிங்கிறது நமக்கு பாகவதம் கிடைக்கணும், அதுதான் பகவானுடைய திட்டம். அலப்த திருண பூமிராதீர் அசம்பிராப்தாக்கிய ஷுன்ருதஹ அவஜ்ஞாதம் இவாத்மானம் மன்யமானஸ் சுகோபஹ. வழக்கமாக அளிக்கப்படும் ஒரு ஆசனமோ இடமோ நீரோ அல்லது இனிய வார்த்தைகளோ அளிக்கப்படாததால் தான் அலட்சியம் செய்யப்பட்டதாக எண்ணிய அரசர் கோபமடைந்தார். ஸோ அப்போ இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? யாராவது வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு ஆசனம், அவங்க உட்கார ஒரு இடம் கொடுக்கணும், வந்த உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். ஒன்றுமே முடியலையா சிரிச்ச முகத்தோடு அவங்கள வரவேற்கணும். எப்படியும் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வரவங்களை சரியான முறையில் வரவேற்று உபசரிக்க வேண்டியது ஒவ்வொரு கிரகஸ்தர்களுடைய கடமை. பொருளுரை சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஓர் எதிரியை வீட்டிற்கு
வரவேற்பதென்றாலும் அதை மரியாதையுடன் செய்ய வேண்டும் என்பது வேத கட்டளையாகும். எதிரின் வீட்டில் இருக்கிறோம் என்ற எண்ணம் ஏற்படாத வண்ணம் அவரை நன்கு உபசரிக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுடனும் பீமனுடனும் மகதராஜனான ஜராசந்தனை அணுகிய போது மதிப்பிற்குரிய எதிரிகளை ஜராசந்தன் ராஜ மரியாதையுடன் வரவேற்றான். எதிரி விருந்தினராக இருந்த பீமன் ஜராசந்தனுடன் சண்டை செய்வதாக இருந்தது. இருப்பினும் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரவில் அவர்களை நண்பர்களைப் போலவும் விருந்தினர்களைப் போலவும் ஒன்றாக அமர்ந்திருப்பது வழக்கம். பகலிலோ வாழ்வா சாவா என்ற ஆபத்தான சூழ்நிலையுடன் அவர்கள் போர் செய்தனர். அதுதான் உபசரணை விதியாகும். ஒருவன் பரம ஏழையாக இருந்தாலும் குறைந்தது ஒரு புல்லாசனம் குடிப்பதற்கு புல்லாசனம்னா தர்ப புல்லால அந்த பாயின்னு சொல்லுவோம்ல நம்ம புல்லாசனம். ஆமா, ஒரு பாயாவது போடணும். குடிப்பதற்கு சிறிது நீர் மற்றும் இனிய வார்த்தைகள் ஆகியவற்றையாவது தன் விருந்தினருக்கு அளிக்க வேண்டும் என்பது உபசரணை விதி. எனவே ஒரு விருந்தினர் நண்பராகவோ அல்லது எதிரியாகவோ இருந்தாலும் அவரை வரவேற்று உபசரிப்பதில் எந்த செலவும் இல்லை. நற்பண்புதான் இதற்கு தேவை. வர்ஷித் மகாராஜன் ஷமிகராஜ் ரிஷியின் ஆசிரமத்தில் நுழைந்த போது ராஜோபசாரத்தை எதிர்பார்க்கவில்லை. ரிஷிகளும் மகான்களும் பௌதீக செல்வம் உடையவர்கள் அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் ஓர் புல்லாசனமோ சிறிது நீரோ அல்லது இனிய வார்த்தைகளோ கூட தனக்கு அளிக்கப்படாது என்பதை ஒருபோதும் அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஒரு சாதாரண விருந்தினர் அல்ல, ரிஷியின் எதிரியும் அல்ல. எனவே ரிஷியால் வரவேற்கப்படாததை கண்டு அரசர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். குடிப்பதற்கு தண்ணீர் மிகவும் தேவைப்பட்டதால் அது கிடைக்காமல் அரசர் கோபமடைந்ததும் உண்மையில் சரிதான். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் அரசர் கோபப்படுவது இயற்கைக்கு மாறானதல்ல. ஆனால் அரசர் சிறந்ததொரு முனிவருக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல என்பதால் அவர் கோபமடைந்ததும் நடவடிக்கை எடுத்ததும் விந்தையாக உள்ளது. எனவே அதை பகவானின் திட்டப்படி நிகழ்ந்தது என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசர் பகவானின் மிகச்சிறந்த பக்தர் ஆவார். முனிவரும் அரசருக்கு இணையானவராகவே இருந்தார். ஆனால் அரசர் குடும்ப தொடர்பிலும் அரசாங்க அலுவலர்களிலும் பற்றற்றவராகி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் பூரண சரணாகதி அடைந்தவராக மாறும் வகையில் சூழ்நிலைகள் பகவானின் விருப்பப்படி உருவாக்கப்பட்டு இருந்தன. கருணாமூர்த்தியான பகவான் தனது தூய பக்தர்களை பௌதீக வாழ்வெனும் சேற்றிலிருந்து விடுவித்து தம்மை நோக்கி இழுப்பதற்காக சில சமயங்களில் இத்தகைய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். ஆனால் புறத்தோற்றத்தில் சூழ்நிலைகள் பக்தர்களுக்கு ஏமாற்றம் அளிப்பவை போல் காணப்படுகின்றன. பகவத் பக்தர்கள் எப்பொழுதும் பகவானின் பாதுகாப்பிலேயே உள்ளனர். ஏமாற்றம் அளிக்கும் அல்லது வெற்றியளிக்கும் எச்சூழ்நிலையிலும் பகவான் தான் பக்தர்களுக்கு பரம வழிகாட்டியாக இருக்கிறார். எனவே ஏமாற்றம் தரும் சூழ்நிலைகளையும் கூட பகவானின் ஆசையாகவே தூய பக்தர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இப்போ கலியுகத்தில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு எல்லாம் போட்டு நம்ம வரோன்னு சொன்னால் கூட வீட்டை பூட்டிட்டு போயிடுவாங்க. ஐயோ இவங்க வேற வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம இருப்போம். அதே சமயத்தில் இந்த மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் உபச்சாரம் பண்ணணும் அப்படின்னா உள்ளே வந்து எதை தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியாது போல இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ சாஸ்திரங்களுடைய அந்த வழிமுறைகளுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் இப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த நாளில் அந்த மாதிரி இருந்தாங்க. திண்ணையில் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தண்ணி பானை வச்சுருப்பாங்க. வரவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போகலாம். யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்த போதெல்லாம் அப்படி இருந்தது. எல்லார் வீட்லேயும் திண்ணை இருக்கும். ஒரு 4 வீட்டுக்கு ஒரு இடத்துல திண்ணையில் பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் நடந்து போகிறவங்க வர்றவங்க கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு பழம் கொண்டு வர்றவங்க காய்கறி விற்கிறவங்க அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு போகிறதெல்லாம் நடந்தது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி உபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஜராசந்தன் அவருடைய அந்த இடத்துக்கு போன போது ஜராசந்தனுக்கு நல்லா தெரியும் இவங்க பிராமணர்கள் மாதிரி வந்திருந்தாலும் பீமனுடைய தோளை பார்க்குறார், அர்ஜுனுடைய தோளை பார்க்குறார், எத்தனை காயங்கள் இருக்குது அவங்க கைகளை பார்க்குறாரு. சத்திரியனுடைய கைக்கும் பிராமணனுடைய கைக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்குது. பிராமணனுடைய கை ரொம்ப மென்மையாக இருக்கும். சத்திரியனுடைய கை வந்து அந்த கத்தி அந்த வில்லெல்லாம் பிடிச்சி சண்டை போட்டு அவனுடைய கையே ஒரே கரடுமுரடாக இருக்கும். ஸோ அப்போ அவர் பார்த்தாலே தெரியுது இவங்க வந்து வேஷம் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனாலும் வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்குறார். இதை நம்ம குருட்சேத்திர யுத்தத்திலையும் பார்க்கலாம்.
இல்லையா? எங்க பார்த்தோம் குருஷேத்திர யுத்தத்துல ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. எப்படி காலம்பர சண்டை, சாயந்தரம் ஆனா எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க? சாயந்தரம் ஆனா எல்லாரும் உட்காந்துக்குவாங்க மீட்டிங்கு. ஒரு உதாரணம் மாதாஜி, சொல்லுங்க பார்க்கலாம். அர்ஜுனன் துரியோதனன் இடத்துக்கு போய் அம்பு இது கேட்பாரு. வெரி குட், வெரி குட், வெரி குட். கிருஷ்ணர் மறுநாள் போருக்கு போகல, எதனால கிருஷ்ணர் அனுப்பி விட்டுதா அர்ஜுனன் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாரு. ஸோ நீங்க ஓரளவுக்கு கரெக்டா சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. ஸோ அப்போ துரியோதனன் என்ன சொல்றான், அர்ஜுனா உனக்கிட்ட ராஜ்யம் வேணுமா, ராஜ்யத்தையே கொடுக்குறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஆனா அர்ஜுன் சொல்ற, எனக்கு ராஜ்யம் எல்லாம் வேண்டாம், நீ அந்த 5 அம்புகளை மட்டும் கொடுத்தா போதும், நீ ஒரு வரம் கொடுத்துருக்கிய எனக்கு, அதனால. அப்போ உடனே துரியோதனன் தூக்கி கொடுக்குறார், இந்தா அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுக்குறார். அப்பதான் பீஷ்மர் சபதம் போடுறார், ஓ இது கிருஷ்ணருடைய திட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஓகே நான் பாண்டவர்கள் நாளைக்கு அர்ஜுனனை முடிப்பேன், இல்லைன்னா கிருஷ்ணர் தன்னுடைய சபதத்தை மீற வேண்டி இருக்கும், அவரை ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சபதம் போடுறார். ஸோ இது மாதிரி அவங்களுக்குள்ள மனசுல என்ன இல்லை, அந்த பகை உணர்வு இல்லை. இதை நம்ம திரும்ப எங்க பார்க்கலாம் அப்படின்னா, யுதிஷ்டிர மகாராஜன் திருதராஷ்டிரையும் காந்தாரியையும் என்ன பண்றார், பெரியப்பா பெரியம்மாவை வீட்டுல கொண்டு வந்து வச்சு அவங்க தான் ராஜான்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருக்கார். நீங்க தான் அரசாள்றீங்க, நான் உங்களுடைய சேவகன் அப்படின்னு இருக்கார். இத்தனை பண்ணீங்களே எங்களுக்கு கொடுமை, உங்க பசங்களோட சேர்ந்து எங்களுக்கு இத்தனை கொடுமை பண்ணீங்களே அப்படின்னு அவர் நினைக்கல. இந்த காலத்துல பெத்து வளர்த்து அவங்களுக்காகவே எல்லா தியாகமும் பண்ண அம்மா அப்பாவை கூட யாரும் இன்னைக்கு வீட்டுல வச்சுக்கிறது இல்லை, கொடுமை பண்ணவங்கள இல்ல, இத்தனை தூரம் வளர்த்து ஆளாக்கின அம்மா அப்பாவே என்ன பண்றது இல்லை, யாரும் பாத்துக்கிறது கிடையாது, வீட்டுல வச்சுக்கிறது கிடையாது, அவங்கள ஒரு சுமையா நினைக்கிறாங்க. ஆனா யுதிஷ்டிர மகாராஜர் அவருக்கு அவ்வளோ பண்ணியிருந்தாலும் திருதராஷ்டிரையும் காந்தாரியையும் அவ்வளோ ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு மதிச்சு அவங்க காண அவங்க இல்லைன்னு எப்படி துடிச்சு போனார் இல்லையா, என்னுடைய பாவ விளைவுகள் தான் அப்படின்னா எப்படி வருத்தப்பட்டார். ஸோ இன்னைக்கு அந்த மனம் அப்படிங்கிறது கிடையாது, மனம் விகாரம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இல்லையா. ஏன்னா ஒரு அரசர் அப்படிங்கிறவருக்கு நல்லா தெரியும் ரிஷி எந்த சூழ்நிலையில இருக்காரு, அவர்கிட்ட போய் தண்ணி கேட்கலாமா பேசலாமா அப்படிங்கிறது அதுவும் பரீட்சித் மகாராஜருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இப்படி இவரை கேட்டார் அப்படிங்கிறதே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான். அபூதபூர்வக சகசா ஷூத்ருஷ்டியாம் அர்த்திதாத்மனக பிராமணம் பிரதி அபூத் பிரம்மன் மத்சரோ மன்யுர்யே வச்ச. ஓ பிராமணர்களே, அரசர் பசியாலும் தாகத்தாலும் பீடிக்கப்பட்டிருந்ததால் பிராமண முனிவரிடம் அவர் கொண்ட கோபமும் வெறுப்பும் என்றுமில்லாத புதுமையாக இருந்தன. ஸோ இங்க பரீட்சித் மகாராஜருக்கு பயங்கர கோபம் வருது. நான் ஒரு அரசன், இந்த ரிஷி அப்படிங்கிறவர் என்ன, நான் வந்தா என்ன எப்படி வரவேற்கணும், ஒன்றும் பண்ணாம இப்படி உட்கார்ந்துருக்காரே அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வருது. கணிக்கா மாத்திச்சு படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி படிக்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த பிரபுபாதாவுக்கு ஜெய். குறிப்பாக ஒரு பிராமண முனிவரிடம் கோபமும் வெறுப்பும் கொள்வதென்பது பரீட்சித்து மகாராஜனை போன்ற ஓர் அரசருக்கு உண்மையாகவே புதுமையானதுதான். பிராமணர்கள், முனிவர்கள், குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் ஆகியோர் தண்டிக்கப்படக்கூடாதவர்கள் என்பதை அரசர் நன்கு அறிந்திருந்தார். அதே போலவே அரசர் ஒரு பெரிய தவறை செய்தவராக இருந்தாலும் ஒருபோதும் அவரை தவறு செய்தவராக கருதக்கூடாது. ஆனால் இவ்விஷயத்தில் பகவானின் விருப்பத்தினால் பசியாலும் தாகத்தாலும் பீடிக்கப்பட்ட பரீட்சித்து மகாராஜன் முனிவரிடமும் கோபமும் வெறுப்பும் கொண்டார். ஒரு பிரஜை தம்மை அலட்சியம் செய்ததால் அரசர் அவரை தண்டித்தது சரிதான். ஆனால் குற்றவாளி ஒரு முனிவரும் பிராமணரும் ஆவார் என்பதால் இது புதுமையான ஒரு சம்பவமாக இருந்தது. பகவான் யாரிடமும் விரோதம் கொள்வதில்லை, அதுபோலவே அவரது பக்தர்களும் யாரிடமும் விரோதம் கொள்வதில்லை. பரீட்சித்து மகாராஜனின் நடத்தை நியாயமானதுதான் என்பதற்கு ஒரே ஆதாரமாக இருப்பது என்னவெனில் அது பகவானால் தீர்மானிக்கப்பட்டது என்பதாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ ஒரு சத்திரியர்கள் அப்படிங்கிறவங்க பிராமணர்களுடைய வழிகாட்டுதல்ல தான் ஆட்சி நடத்துறாங்க. அதனால அவங்களுக்கு பிராமணர்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது சத்திரியர்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிராமணர்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அந்த சத்திரியர்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறது பிராமணர்களுக்கு தெரியும். 2 பேருக்கும் பரஸ்பரம் என்ன இருக்கு, ஒற்றுமை இருக்கு. இது நம்ம ஃபுல்லா பார்த்துட்டே வந்திருக்கோம். ஈவன் நம்ம பரீட்சித் மகாராஜருக்கு பேர் வச்ச போது கூட பார்த்தோம். அங்க அப்போ எதிரி கௌரவர்கள் சபையில இருந்த அதே முனிவர் தான் இவருக்கு பேர் வைக்கவும் செய்கிறார். அதனால
மனசுல விரோதம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம முழுக்க பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம பரீட்சித் மகாராஜருக்கு பிராமணர்கள்னா பகவானுக்கு எவ்வளவு பிரியமானவர்கள் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவர் ஒரு பக்தரும் கூட, வெறும் சத்திரியர் கிடையாது, அவர் வைஷ்ணவரும் கூட. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அவருக்கு நல்லா தெரியும். இருந்தும் அவருக்கு கோபம் வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு நியாயமான காரணம் என்னன்னா அது பகவானுடைய ஏற்பாடு தான், வேற எதுவுமே கிடையாது. சசாது பிரம்ம ருஷேரம்சே கதாசும் உரகம் ருஷா வினிகர்ச்சன் தனுஷ்கோட்யா நிதாய புறமாகதக. அப்படி அவமதிக்கப்பட்ட அரசர் வெளியேறும் பொழுது வில்லின் நுனியால் ஒரு செத்த பாம்பை எடுத்து கோபத்துடன் அதை பிரம்மரிஷியின் கழுத்தில் போட்டார். பிறகு தமது அரண்மனைக்கு திரும்பினார். தனுஷ்கோட்யா, தனுஷ்கோடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்போட முனை, அந்த அம்போட முனையினால அப்படி அந்த ஒரு செத்த பாம்பு, ஏன்னா அது ஒரு காடு தானே, இந்த பாம்பெல்லாம் செத்து கிடக்கிறது இயற்கை தான், அது தூக்கி அவர் கழுத்துல போட்டுட்டு இவர் வந்து கோபமா போறார். ஸோ ஹேமலதா மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை தந்த பிரபுபாதருக்கு ஜெய். இவ்வாறாக அரசர் முனிவரை பழிக்கு பழி வாங்கினார். இத்தகைய அறிவற்ற செயலை அரசர் இதற்கு முன் செய்ததே இல்லை. பகவானின் விருப்பப்படி அரசர் வெளியேறும் பொழுது தன் முன் ஒரு செத்த பாம்பு கிடப்பதை கண்டார். தன்னை அலட்சியப்படுத்திய முனிவருக்கு செத்த பாம்பை மாலையாக போடுவதுதான் சரியான பரிசென்று எண்ணிய அரசர் அப்பாம்பை பிரம்ம ரிஷியின் கழுத்தில் போட்டார். சாதாரண மக்களுக்கிடையில் இது வழக்கமாக நடக்கக்கூடிய செயல்தான் என்றாலும் ஒரு பிரம்ம ரிஷியிடம் பரீட்சித்து மகாராஜன் இப்படி நடந்து கொள்வது விந்தையான செயல்தான் என்பதில் சந்தேகமும் இல்லை. பகவானின் விருப்பத்தினால் தான் இப்படி நடந்தது. ஹரே கிருஷ்ணா. பிரபா சொல்ற சாதாரண மனுஷங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க தான் இல்லையா? நீ என்ன ஒரு அடி அடிச்சா நான் உன்னை 4 அடி அடிப்பேன் அப்படின்னு திருப்பி அடிக்கிறதும் சண்டை போடுறதும் வார்த்தையில சண்டை போட்டுக்கிறதும் இது இயல்பு தான். ஆனா இந்த மாதிரி ஒரு பரீட்சித் மகாராஜன் மாதிரி ஒரு தூய பக்தர் இந்த மாதிரி நடந்துக்கிறது பகவானுடைய விருப்பம் தான். ஏஷ கிம் நிப்ருதா சேஷ கரணோ மீலிதேஷனக மிருஷா சமாதிர் ஆஹோஸ்வித் கிம் நுஸ்யாத் சத்ரபந்துபிஹி. திரும்பி வந்ததும் முனிவர் புலன்கள் அடங்கி தியான நிலையில் கண்மூடியவரா அல்லது ஒரு தாழ்ந்த சத்திரியனால் ஆக வேண்டியது என்ன என்று பொய் சமாதியில் இருப்பவரா என்று ஆழ்ந்து சிந்திக்க துவங்கினார். ஸோ போற வழியில இப்ப பரீட்சித் மகாராஜருக்கு பலவிதமான எண்ணங்கள் ஏற்படுது. உண்மையிலே இவர் தியானம் தான் பண்ணிட்டு இருந்தாரா, இல்லைன்னா இது என்ன பெரிய இதுவா, நான் எவ்வளவு பெரிய முனிவர், நான் எதுக்காக அவரை போயெல்லாம் வரவேற்கணும் அப்படின்னு நினைச்சு சும்மா கண்ணை மூடிட்டு இருந்தாரா, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் வருது. ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அரசர் ஒரு பகவத் பக்தராக இருந்ததால் தன் செயலை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே முனிவர் உண்மையாகவே சமாதியில்தான் இருந்தாரா அல்லது தாழ்ந்த ஒரு சத்திரியனை வரவேற்று உபசரிப்பதை தவிர்ப்பதற்காக பொய் சமாதியில் இருந்தாரா என்பதை அவர் அறிந்து கொள்ள விரும்பினார். நல்ல ஆத்மா ஒருவர் ஏதேனும் தவற்றை செய்துவிட்டால் அதற்காக அவர் உடனே வருத்தப்படுகிறார். கடந்த கால பாவச் செயல்களினால்தான் அரசர் அப்படி நடந்து கொண்டிருக்க கூடும் என்பதை ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரரும் ஸ்ரீல ஜீவகோஸ்வாமியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசரை தம்மிடம் அழைத்துக் கொள்வதற்காகவே இத்தகைய ஏற்பாட்டை பகவான் செய்தார். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தியின் கருத்துப்படி இது பகவானின் விருப்பப்படி போடப்பட்ட ஒரு திட்டமாகும். பகவானின் விருப்பப்படி ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. திட்டம் என்னவென்றால் அரசர் ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும். அதற்காக கலியின் ஆதிக்கத்தினால் பாதிப்படைந்த அனுபவமற்ற ஒரு பிராமண சிறுவனால் அரசர் சபிக்கப்பட வேண்டும். இதனால் அனைவருக்கும் நன்மை ஏற்படும் வகையில் அரசர் குடும்பத்தையும் வீட்டையும் விட்டு வெளியேற வேண்டும். மேலும் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியுடனான அவரது தொடர்பினால் பகவானின் நூல் அவதாரம் என கருதப்படும் புகழ்பெற்ற ஸ்ரீமத் பாகவதம் பேசப்பட வேண்டும். பிருந்தாவனத்தை சேர்ந்த ஆன்மீகமான இடையர் குல பெண்களுடன் பகவான் நிகழ்த்திய ராசலீலையை போன்ற பகவானின் உன்னதமான லீலைகளை பற்றிய பல கவர்ச்சிகரமான தகவல்களை பகவானின் இந்த நூல் அவதாரம் அளிக்கிறது. பகவானின் இக்குறிப்பிட்ட லீலை விசேஷமானதொரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனெனில் பகவானின் இக்குறிப்பிட்ட லீலையை பற்றி முறையாக கேட்டறிபவரால் நிச்சயமாக பௌதீக சிற்றின்ப ஆசையிலிருந்து விடுபட்டு பகவானின் உன்னதமான பக்தி தொண்டு வழியில் நிலைபெற இயலும்.
தூய பக்தரை உன்னதமான நிலைக்கு உயர்த்துவதற்காகவே அவரது பௌதீக வாழ்வில் பகவான் ஏமாற்றத்தை விளைவிக்கிறார். ஒன்றுவிட்ட சகோதரர்களின் சதித்திட்டத்தினால் அர்ஜுனனையும் பாண்டவர்களையும் ஏமாற்றமடைய செய்ததன் மூலமாக பகவான் குருட்சேத்திர யுத்தத்திற்கான துவக்கத்தை ஏற்படுத்தினார். பகவானின் ஒளி வடிவ அவதாரமாகிய பகவத்கீதையை உருவாக்குவதற்காகவே இச்சம்பவம் நிகழ்ந்தது. எனவே பரீட்சித்து மகாராஜனை நிராதரவான ஒரு நிலையில் வைத்ததால் பகவானின் விருப்பப்படி அவரது நூல் அவதாரமான ஸ்ரீமத் பாகவதம் உருவாக்கப்பட்டது. பரீட்சித் மகாராஜன் தமது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பெரும் துன்பத்தை சகித்துக் கொண்டார். அஸ்வத்தாமன் விட்ட பிரம்மாஸ்திரத்தின் பெரும் வெப்பத்தினால் கூட அவர் சிறிதும் கலங்கவில்லை என்பதால் பசியாலும் தாகத்தாலும் அவர் துன்பத்திற்குள்ளானது போல் காணப்பட்டது வெறும் காட்சி மட்டுமே ஆகும். அவருக்கு ஏற்பட்ட துன்பம் வழக்கத்திற்கு மாறானது என்பதில் சந்தேகமில்லை. பரீட்சித்து மகாராஜனை போன்ற பக்தர்கள் பகவானின் விருப்பப்படி இத்தகைய துன்பங்களை சகித்துக் கொள்வதற்கு போதுமான சக்தி படைத்தவர்களாக உள்ளனர். எனவே அவர்கள் குழப்பமடைவதே இல்லை. எனவே இவ்விஷயத்தில் இத்தகைய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர் பகவானே ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ லீலைகளை நம்ம ஆச்சாரியர்கள்ட்ட கேட்கும்போது அந்த லீலைகளை நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம அபராதம் பண்ணுவோம். நிறைய பேர் பரீட்சித் மகாராஜர் இந்த மாதிரியான செயலுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில இடங்கள்ல சில உபன்யாசங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது பரீட்சித் மகாராஜர் கலிக்கு தங்கத்துல இடம் கொடுத்தார் இல்லையா, அதனால அந்த களி அவருடைய கிரீடத்துல உட்காந்துருச்சு. அதனாலதான் அவர் இந்த மாதிரி ஒரு தவறு செய்தார் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இல்ல சில பேர் பரீட்சித் மகாராஜர் உண்மையிலேயே பசி தாகத்தினால பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. பலவிதமா சொல்றவங்க இருக்காங்க. ஆனா இங்க நம்ம கிளியரா 2 ஆச்சாரியர்கள் அவருடைய பாவச் செயல் இதுல எதுவுமே கிடையாது. இது கண்டிப்பா 100% பகவானுடைய ஏற்பாடு தான். ஏன்னா யுதிஷ்ட மகாராஜர் கிட்ட அவர் உபதேசம் கேட்டுதான் அரசரே ஆனார். அப்படிப்பட்ட ஒரு தர்மாத்மா எப்படி ஒரு இந்த மாதிரியான ஒரு செயலை செய்ய முடியும்? ஸோ அதனால இது கண்டிப்பா பரீட்சித் மகாராஜரை தன்கிட்ட கூட்டிக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுக்கணும். இந்த 2 நோக்கத்துக்காகவும் பகவான் இந்த திட்டத்தை போட்டிருக்கார். தஸ்ய புத்ரோ அதிதேஜஸ்வி விஹரன் பரகோர்பகைஹி ராஜ்ஞாகம் பிராபிதம் தாதம் ஸ்ருத்வா தத்ரேதம் அப்ரவீத். அந்த முனிவருக்கு ஒரு புத்திரன் இருந்தார். அவன் பிராமண புத்திரன் என்பதனால் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். அனுபவம் இல்லாத சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த அவன் அரசரால் தன் தந்தைக்கு இழைக்கப்பட்ட பிழையை கேட்டு அப்பொழுதே இங்கனம் கூறினான். ஸோ அங்க அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் விளையாட்டு பசங்க மாதிரி எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். மீனா மக்ஷதி படிக்கிறீங்களா? மீனா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பரீட்சித்து மகாராஜன் நல்லாட்சியின் காரணத்தால் அனுபவம் இல்லாத மற்ற சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த இளம் வயதுடைய ஒரு சிறுவனாலும் கூட தகுதி வாய்ந்த ஒரு பிராமணருக்கு இணையான சக்தியை பெற்றிருக்க முடிந்தது. சிருங்கி எனப்பட்ட இச்சிறுவன் தன் தந்தையிடமிருந்து பிரம்மச்சரியத்தில் நன்கு பயிற்சி பெற்றிருந்தார். இதனால் அச்சிறு வயதிலும் அவனால் ஒரு பிராமணருக்கு இணையான சக்தியை பெற்றிருக்க முடிந்தது. ஆனால் வேத பண்பாட்டிற்குள் ஊடுருவி சென்று அதை கெடுத்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பை கலியுகம் எதிர்பார்த்திருந்தது. அனுபவமில்லாத அச்சிறுவன் கலியுகத்திற்கு வாய்ப்பை அளித்து விட்டான். கலியின் ஆதிக்கத்திலிருந்து இந்த பிராமண சிறுவனிலிருந்துதான் தாழ்ந்த பிரிவினரின் விரோதம் ஆரம்பமானது. இவ்வாறாக பண்பாடான வாழ்வு நாளுக்கு நாள் நலிவடைய துவங்கியது. முதலாக பிராமணரால் இழைக்கப்பட்ட அநீதிக்கு பலியானவர் பரீட்சித் மகாராஜர் ஆவார். இவ்வாறாக கலியின் தாக்குதலுக்கு எதிராக அரசரால் அளிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு தளர்ந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ யார் மூலமா களி உள்ள நுழைகிறார்? பிராமணர் மூலமா களி உள்ள நுழைகிறார். ரோபா சொல்றார், பரீட்சித் மகாராஜருடைய ஆட்சி எவ்வளவு சிறந்ததா இருந்தது அப்படின்னாக்க, ஒரு சின்ன பையன் கூட இந்த அளவுக்கு தன்னுடைய பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு ஒரு பிராமணனுக்கு இருக்கிற சக்தி அவனுக்கு கிடைச்சிது. இன்னைக்கு பாருங்க, என் பிரம்மச்சரியம்னா என்ன அர்த்தம்னு கூட தெரியாது இல்லையா? பள்ளிக்கூடங்களையும் சரி, கல்லூரிகளும் சரி, எல்லாம் கெட்டு குட்டிச்சவரா போயிருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை தான் காரணம். அது மாதிரி யாருக்கும் பகவத் பக்தியை பத்தியோ பிரம்மச்சரியத்தை பத்தியோ யாருக்கும் எந்த தகவலும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில, பரீட்சித் மகாராஜருடைய ஆட்சியில அந்த சிறுவனுக்கு கூட அவ்வளவு ஒரு அந்த பிராமணனுக்கு உண்டான தகுதியை அவன் வளர்த்துக்கிற அளவுக்கு அவனுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருந்தது. இப்போ அவனுக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் இன்னைக்கு கிடையாது. ரொம்ப கஷ்டம்.
அஹோ அதர்மக பாலானாம் வீணாம் பலிபுஜாம் இவ சுவாமினி அகம் யத் தாசானாம் துவாரபானம் சுனாம் இவ. பிராமண புத்திரனான சிருங்கி கூறினான், காக்கைகளையும் வாசற் காக்கும் நாய்களையும் போன்ற அரசர்களின் பாவச் செயல்களை பாருங்கள். சேவகர்களான இவர்கள் தாங்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கைகளை கைவிட்டு தங்களுடைய எஜமானர்களுக்கு எதிராகவே பாவம் செய்ய முற்பட்டு விட்டனர். எப்பேற்பட்ட வார்த்தைகள் அந்த ஸ்ருங்கி உபயோகப்படுத்துறார். சத்திரியர்கள் அப்படிங்கிறவங்க காக்கா மாதிரி, நாட்டை வீட்டை காப்பாத்துற நாய் மாதிரி. அவங்க எங்க நிக்கணும்? நாய் அப்படின்னா வாசல்ல தான் இருக்கணும். அப்போ எஜமானர்களான நாங்க பிராமணர்கள், நாங்க தான் அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்கள வழி நடத்துறோம். எங்ககிட்டயே அவங்க இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா பேசுறார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பிராமணர்கள் சமூக அமைப்பின் தலைவர்களாகவும் மூளைகளாகவும் கருதப்படுகின்றனர். சத்திரியர்கள் சமூக அமைப்பின் கரங்களாக கருதப்படுகின்றனர். தீமைகளிலிருந்து உடலை பாதுகாக்க கரங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் தலை மற்றும் மூளையின் ஆணைப்படிதான் கரங்கள் செயல்பட வேண்டும். இது பகவானால் செய்யப்பட்ட இயற்கையான ஏற்பாடாகும். பிராமணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் ஆகிய 4 சமூக பிரிவுகளும் ஜாதி முறைகள் அவரவர் குணத்திற்கும் செயலுக்கும் ஏற்பவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று பகவத்கீதை உறுதி செய்கிறது. ஒரு மருத்துவரின் மகனுக்கு ஒரு தகுதியுள்ள மருத்துவராக வாய்ப்பு இருக்கிறது. அதை போலவே ஒரு பிராமண புத்திரனுக்கு தகுதியுள்ள தன் தந்தையின் வழிகாட்டலால் ஒரு பிராமணனாகும் வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த ஜாதி முறை மிகவும் விஞ்ஞான பூர்வமாகும். மகன் தந்தையின் தகுதி முறையை நன்கு பயன்படுத்தி கொண்டு ஒரு பிராமணர் ஆக வேண்டும். தகுதியின்றி ஒருவன் பிராமணனாகவோ மருத்துவனாகவோ ஆக முடியாது. இதுவே சாஸ்திரங்களின் தீர்ப்பாகும். ஒரு சிறந்த பிராமணரின் தகுதியுள்ள மகனான ஸ்ருங்கி பிறப்பினாலும் பயிற்சியினாலும் தேவையான பிராமண சக்தியை பெற்றிருந்தான். ஆனால் அவன் அனுபவம் இல்லாதவனாக இருந்ததால் பண்பாட்டில் குறையுடையவனாக இருந்தான். கலியின் ஆதிக்கத்தினால் இந்த பிராமண புத்திரன் தான் பெற்றிருந்த பிராமண சக்தியில் திமிர் பிடித்தவனாகி பரிஷித் மகாராஜனை காக்கைகளுக்கும் வீடு காக்கும் நாய்களுக்கும் ஒப்பிட்டு பேசினான். அரசர் நாட்டின் எல்லையை கண்ணை இமை காப்பது போல் காத்து வருகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவரை காவல் காக்கும் நாய் என்று அழைத்தது சிறுவன் பண்பாடு தெரியாதவன் என்பதையே குறிக்கிறது. இவ்வாறாக பிராமண பண்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் பிறப்புரிமைக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதால் பிராமண சக்திகள் சரிய துவங்கின. பிராமணர் பிரிவினரின் வீழ்ச்சி கலியுகத்தில் தான் ஆரம்பமானது. பிராமணர்கள் சமூக பிரிவின் தலைவர்களாக இருந்ததால் சமூகத்தில் மற்ற பிரிவுகளும் கூட சீரழிய துவங்கின. பிராமண பண்பாட்டின் இந்த சீரழிவு ஆரம்பமானதை குறித்து ஸ்ருங்கியின் தந்தை மிகவும் வருந்தினார். இதை போக போக நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி கூட இந்த வாக்கியம் இருந்தது. பிராமணனே பண்றான், நீ என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, பிராமணனே நான்வெஜ் சாப்பிட்றாங்க இந்த காலத்துல, அவங்களே முட்டை சாப்பிட்றாங்க, நம்ம சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இருந்தாங்க. அவங்க தான் சமூகத்தை வழி நடத்துறவங்களா இருந்தாங்க. ஸோ அவங்க செய்யும்போது நம்மளும் செய்யலாம் அப்படின்னு ஆச்சு. நீங்க எந்த காரியம் வேணா எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பிராமணர்கள் தான் செஞ்சிருப்பாங்க. முதல்ல வெள்ளைக்காரங்கிட்ட வேலைக்கு போனதெல்லாம் பிராமணர்கள் தான். முதல்ல பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சது பிராமணர்கள் தான். வெளிநாட்டுக்கு போனவங்க பிராமணர்கள் தான். அந்த மாதிரி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவங்க தான் ஆரம்பிச்சு வைப்பாங்க. மற்றவங்க எல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் அவங்கள திட்டிக்கிட்டே ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாரும் இதான் பண்ணுவாங்க. ஸோ இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஸ்ருங்கி கிட்ட ஆரம்பிச்சது அது. ஆனால் யாருக்கு அது விருப்பம் இல்லை. ஷமிக ரிஷிக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இந்த மாதிரி பையன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவருக்கு வருத்தம் இருக்கு. ஏன்னா அவருக்கு சாஸ்திரம் தெரியும். அவர் இந்த மாதிரியே அறப்பட கிடையாது. அவர் ஒரு நல்ல பிராமணர். பிராமணேஹி சத்ரபந்தூர்ஹி கிரகபாலோ நிரூபிதக சகதம் தத் கிருஹே கிரகேத்வாஸ்த சபாண்டம் போக்துமர்ஹதி. அரச பரம்பரையினர் வாசற்காக்கும் நாய்களாக நியமிக்கப்பட்டவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அவர்கள் வாயுடன் தங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.
நாய் வீட்டில் நுழைந்து எஜமானருடன் ஒரே பாத்திரத்தில் உண்பதற்கு ஏது உரிமை? கலியுகம் இன்னும் ஆரம்பிக்கல, ஸ்ருங்கிக்கு தெரியல. இப்பெல்லாம் நாய்க்கு தான் முதல் உரிமை, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு, இல்லையா? நாய்க்கு அவங்களோட கூட படுக்கிறதுக்கு உரிமை இருக்கு, நாய்க்கு அவங்க தட்டில் சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் பண்ணலாம் இன்னைக்கு. ஆனால் மாட்டை கொல்லுவாங்க. அதுதான் கலியுகத்தினுடைய தன்மை. ஃப்ளைட்டில் நாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. அப்பேற்பட்ட நாய் பிரியர்கள் இருக்கிறது தான் கலியுகம். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அரசர் தன் தந்தையிடம் நீர் கேட்டும் தந்தை அதற்கு பதில் கூறவில்லை என்பதை அந்த பிராமண சிறுவன் அறிந்துதான் இருந்தான். அரசர் நன்கு உபசரிக்கப்படாததை குறித்து அவன் சிறிதும் வருத்தப்படவில்லை. மாறாக அச்செயல் நியாயமானதுதான் என்று அவன் நிரூபிக்க முயன்றான். இது கலியுக பிராமணர்களுக்குள்ள ஒரு குணமாகும். அரசரை அவன் ஒரு வாயில் காக்கும் நாய்க்கு ஒப்பிட்டு, அத்தகைய நாய் ஒப்பான அரசர் பிராமணரின் வீட்டில் நுழைந்து அந்த பிராமணரின் பாத்திரத்திலிருந்து நீர் யாசித்தது குற்றம் என்று அவன் சாதித்தான். நாய் எஜமானரால் பராமரிக்கப்படுவது உண்மைதான். இதனால் எஜமானரின் பாத்திரத்திலேயே உண்ணவும் குடிக்கவும் நாய் உரிமை கொண்டாடலாம் என்பது இதன் பொருள் அல்ல. பக்குவமான சமூக பிரிவுகளின் வீழ்ச்சிக்கு பொய் கௌரவம் கொண்ட இந்த மனநிலையே காரணம். இது அனுபவம் இல்லாத ஒரு பிராமண புத்திரனால் ஆரம்பிக்கப்பட்டது. நாய் எஜமானரால் வளர்க்கப்பட்ட போதிலும் அது வீட்டினுள் நுழைய ஒருபோதும் அனுமதிக்கப்படுவதில்லை. அதே போலவே ஸ்ருங்கியின் கருத்துப்படி சமீக ரிஷியின் வீட்டிற்குள் நுழைய அரசருக்கு எந்த உரிமையும் இல்லை. எனவே தன் தந்தையின் மௌனம் நியாயமானதுதான் என்றும் பிழை செய்தவர் அரசர் தான் என்றும் அவன் கருதினான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜ். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ஸ்ருங்கி கிட்டேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதோட நாம இங்க நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? சமீக ரிஷினா அவங்க அப்பாவா மாதாஜி? சமீக ரிஷினா அவரோட பேரு. ஓகே ஓகே. அந்த ரிஷியோட பேரு சமீகர். ஓகே ஓகே ஓகே. அந்த ஸ்ருங்கியோட அப்பா. அப்பா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதாவது பிராமணர்கள் தான் அந்த பதவிக்குள்ள இருந்தாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்கள மத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனா திட்டிக்கிட்டே பண்ணுவாங்கன்னா யார் திட்டுவா? ஃபாலோ பண்றவங்க திட்டுவாங்களா, இல்ல பிராமணர்கள் அடுத்து வர்றவங்கள திட்டுவாங்களா? இல்ல, பிராமணர்களை திட்டிக்கிட்டே இவங்க போவாங்க. வேற வேற பிராமணர் இல்லாதவங்க. ஆமா, பிராமணர்களை எதிர்க்கிறதே வாழ்க்கையில தொழிலா வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பிராமண எதிர்ப்பு, ஒரு பிராமணன் அப்படிங்கிற வார்த்தையே இன்னைக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எப்படி இருக்காங்க, கோபமா இருக்காங்க, இல்லையா? சோ ஆனா என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்களோ அதே காரியத்தை பின்னாடி பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது பிராமண குலத்துல பிறக்காதவங்க. ஆமா, பிறக்காதவங்க, மத்தவங்க அவங்க செய்யறதா உயர்ந்த செயல் நினைச்சு செய்யறாங்க, ஆனா அவங்களை திட்டிக்கிட்டே செய்யறாங்க. அது என்ன காரணம் மாதாஜி? அந்த துவேஷம் இருக்கு, பிராமணர்கள் மேல அவ்வளவு துவேஷம் இன்னைக்கு இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதி முறை அப்படின்னு பிறப்பினால அப்படின்னு வந்ததுனால ஒரு போன நேத்து படிச்சோமோ முந்தா நாள் படிச்சோமோ தெரியலையே, 100 வருஷங்களுக்குள்ளா தான் இந்த ஜாதி முறை வந்தது. அதுக்கு முன்னாடி இணக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இவர் ஒஸ்தி அவர் தாழ்த்தி அப்படிலாம் கிடையாது. இப்ப இயற்கையாவே வீட்டுல வேலை செஞ்சவங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு வயல்ல இருக்கிற இந்த குடியானவர்கள்லாம் இயற்கையாவே பணிவோட இருப்பாங்க. அவங்க கையை கட்டி நிக்கிறது அவங்க அவமானமா நினைக்க மாட்டாங்க. கை கட்டி ஐயா அப்படின்னு சொல்லி நிக்கிறது அவங்க அவமானமா நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த எஜமானர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அந்த வீட்டுல அவங்க பொண்ணுக்கு கல்யாணமா, பையனுக்கு ஏதாவது செய்யணுமா, அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு ஃபுல்லா எனக்கு பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல்லா எல்லாருமே. ஏன்னா அந்த நாடுலலாம் டவுடி ஸ்கூல் அப்படிங்கிறது ஃபுல்லா பிராமின்ஸ் படிக்கிற ஸ்கூல் தான். அதனால எல்லாரும் எனக்கு பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுல அவங்க வீட்டுல பெரியவங்க ஒரு அண்ணன் அவர் இருந்தாரு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு நான் அவங்கள பார்க்க போயிருந்தேன். இது இப்போ நடந்தது, இப்போ ஒரு சமீபத்துல நடந்தது, ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்க பிராமணர் அல்லாதவர்கள் நிறைய பேர் அந்த வீட்டுல இருந்தாங்க. அவங்களும் பார்க்க வந்திருப்பாங்களோ என்னன்னு தெரியல. அதுல ஒரு சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு நான் பகவத்கீதா சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, சரியா? அந்த பொண்ணு என்னை பார்த்த உடனே
ஹரே கிருஷ்ணா மாதாஜி அப்படின்னு இயற்கையா ஒரு மரியாதை கொடுத்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி அப்படின்னு என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டோம்னா அவங்க அம்மாவுக்கு வந்ததே கோவம். உட்காரு, என்ன இந்த அம்மா பார்த்து கும்பிடுற, உட்காரு, நீ சேர்ல உட்காரு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நான் அந்த மரியாதையை எதிர்பார்க்கல, அந்த பொண்ணு அங்க இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னா, யாருக்கும் எந்த மரியாதையும் கொடுக்க கூடாது, பெரியவங்க வந்தா கூட ஏஞ்சி நிக்க கூடாது, நம்ம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கணும். ஒரு பண்பாடே இல்லாம போயிருக்கு. ஒரு 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 அடிப்படையான ஒரு பண்பாடே இல்லை பாருங்க. இப்ப நம்ம போனோம் அப்படின்னா எல்லாரும் ஏஞ்சி நில்லுங்க, எல்லாரும் என் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுங்கன்னா யாரும் நம்ம போய் அதிகாரம் பண்ண போறது இல்லை. அந்த ஒரு இயல்பா அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயல்பான ஒரு மரியாதை கொடுக்கிற மனநிலையை கூட இன்னைக்கு வந்து கெடுக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எனக்கு பாகவதம் நேரம் பார்த்த மாதிரி இருந்தது. ஆஹா, எப்படி எப்படி இருக்காங்க பாடுறா அப்படின்னு நினைச்சேன். அப்ப நான் எதுவும் பேசல அவங்கள்ட்ட. அந்த குழந்தைகிட்ட மட்டும் என்னம்மா சாட்டிங் பண்றியா அப்படின்னு கேட்டுட்டு நான் போன வேலையை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு மக்களுடைய மனநிலையில எப்படி இருக்குன்னா, யாருக்கும் மரியாதை கொடுக்க கூடாது. மரியாதை கொடுத்தா அவங்களோட மரியாதை குறைஞ்சு போகுது நினைக்கிறாங்க. நம்ம என்ன இவங்களுக்கு மரியாதை கொடு, இவங்க என்ன பெரிய ஆளா, எல்லாருக்கிறதுக்கு நம்ம மரியாதை கொடு, நமக்கெல்லாம் மரியாதை கொடுக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு எதிரானது. நம்ம என்ன சொல்றோம், திருநாத பி சுனிச்சேன தரோரபி சஹிஷ்ணுனா அமானீனா மானதேனா கீர்த்தனிய சதாஹரின்னு சொல்றோம். நம்ம எந்த மரியாதையும் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் எல்லா மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா மரியாதை கொடுக்கறதையே மரியாதை குறைவா நினைக்கிறாங்க. இந்த காலத்துல இருக்கிற மனோபாவம் அப்படி இருக்கு. ஆமா இருக்கு மாதாஜி. அந்த மாதிரி இடங்கள்ல அமைதியா வந்துடணும். ஆமா, நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு என்ன போச்சு இல்லையா? அவங்களுக்கு நல்ல விஷயம் நம்ம சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. யாருக்கு சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னா, நம்ம கிட்ட யார் கேட்பாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லி புரிய வைக்க முடியும். நம்ம கிட்ட கேட்காதவங்களை நம்ம போய் என்ன பண்ண முடியாது. அதுவும் சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லியே புரிய வைக்கவே முடியாது. அன்பா பேசிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குல்ல மாதாஜி, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு அது செய்யக்கூடாதா? பக்தியை கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது கேட்கறவங்களுக்கு தான் சொல்லணும். நம்மளை பார்த்து ஒரு இப்போ திலகம் போட்டிருக்கோம், பார்க்குறாங்க, கையில் ஜபமாலை வச்சுருக்கோம், என்னங்க பண்ணுறீங்க, இது என்னங்க, என்னங்க நாமம் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி எதாவது கேட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு பக்தியை சொல்லி கொடுக்கலாம். இல்லை அறியாமையில் இருக்காங்க, நம்மளை பார்த்து லேசாக ஒரு ஸ்மைலிங்காக இருக்காங்க, ஒரு ஃபேவரபுளாக இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட பேசலாம். எதிர்பார்க்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இன்னும் எதிர்ப்பாங்க. அவங்களுக்கு தான் அது வந்து கஷ்டமாகும். நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு தான் அது பிரச்சனையாகும். அதனால அதை நம்ம பண்ணக்கூடாது. நான் சாதாரணமா நீ உட்காருமா, நீ சேர்ல உட்காருமா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை சொல்லிட்டு நான் போன வேலையை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். இந்த எதுக்காக இந்த உதாரணத்தை சொல்ல வரேன்னா, நம்ம தாழ்ந்தவங்க இன்னொருத்தருக்கு மரியாதை கொடுத்தா நம்ம இன்னும் தாழ்ந்தவங்கள ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான மனோபாவம் அதுக்குதான் எதிர்க்கிறாங்க. எதுக்காக இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சரை எதுக்காக எதிர்க்கிறாங்க? நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதை நீங்க பாக்கலாம். யாருக்கும் வீட்டுல பெரியவங்களுக்கு மரியாதை கிடையாது, யாருக்கும் மரியாதை கிடையாது. எதுக்காக பண்றாங்க? எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையே இன்னைக்கு கிடையாது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், அதுவே இன்னைக்கு சுத்தமா கிடையாது. இன் ஜென்ரலா சொல்றேன், வீட்டுல நல்லபடியா வளர்க்குற குழந்தைகள் அதை அவங்க பண்றாங்க. ஆனா இன் ஜென்ரல் அது கிடையாது. பெரியவங்களே அந்த மாதிரி சொல்லிதான் வளர்க்குறாங்க. அந்த குழந்தைங்க கொடுத்தாலும் அந்த அம்மா தடுத்ததுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ உட்கார, நீ போய் வீட்டுக்குள்ள போ, வேற வேலை இருந்தா பார்ப்போம் அப்படின்னு அதுதான் இன்னைக்கு பாக்குற மாதிரி இருக்கு. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் வேற டவுட் கிளாஸ் பத்தி இல்ல, கேட்கலாமா மாதாஜி? கேளுங்க. இப்ப நம்ம அதாவது கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள்னு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள்கிட்ட பாகவதம் வந்து கொடுத்து படிக்க சொல்லலாமா? பகவத்கீதை படிக்கணும் முதல்ல. பகவத்கீதை தான் முதல்ல படிக்க வேண்டியது. அந்த மாதிரி அவங்களுக்கு பகவத்கீதையை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னா பிரபுபாதிய ஸ்மால் புக்ஸ் நிறைய இருக்கு, சமைச்சுதான் கொடுக்குறாங்க. அந்த ஸ்மால் புக்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். அறிவின் அரசன், கிருஷ்ணர் இன்பத்தின் இருப்பிடம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. சோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். பகவத்கீதை படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்னா பகவத்கீதை கொடுக்கலாம். பாகவதம் நேரடியா கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பகவான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பகவானுடைய லீலைகளுக்குள்ள ஒருத்தர் வந்து போக முடியும். பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, நம்ம பார்த்தோம் இல்லையா, யாராலையும் பகவானை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியாது, அவரா சொன்னாதான் உண்டு அப்படின்னு பிரபுபா சொன்னார் இல்லையா.
ஸோ பகவத்கீதையில பகவான் தன்னை பத்தி சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபவோ, நான் தான் எல்லாத்துக்கும் இறைவன் அப்படின்னு பகவான் சொல்றார். அதை ஏத்துக்கிற மனநிலை வந்தாதான் பாகவதம் புரியும், இல்லைன்னா ஓகே பாகவதம் புரியாது. ஓகே ம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ 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 மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே சொல்லுங்க. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி உங்ககிட்ட பேசலாமா? பேசுங்க பேசுங்க, பேசுறதுக்கு நான் தானே சுதா ரெடியா இருக்கேன். பாஸ்கரன். பேசுங்க சுதா பேசுங்க. பாஸ்கரன் மாதாஜி. சுதா நான் 2 நாளா பாஸ்கரன் உங்க சொல்லுங்க. கிளாஸ் 2 நாளா உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ம் சாய் மைத்திலிய மாதாஜி தான் உங்க லிங்க் கொடுத்தாங்க. ம் பாகவத எல்லாருக்குமே நல்லா இருக்கு மாதாஜி. நான் ம் உங்க குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் மாதாஜி. ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? பண்ணுவீங்களா? என்னோட நம்பர் இருக்கா உங்கள்கிட்ட? இல்ல மாதாஜி, உங்க நம்பர் இல்லை என்கிட்ட. ஓகே. மைத்திலி மாதாஜி வேணா கேட்டுக்கிடுமா? கேட்டுட்டு எனக்கு ஒரு ஹரே கிருஷ்ணான்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, நான் குரூப்ல ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகே ஹரே மாதாஜி. கிருஷ்ண தேங்க்யூ மாதாஜி. நன்றி மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ ஓகே, மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே எங்க கிருஷ்ண இருக்கீங்க மாதாஜி. எங்க நன்றி இருக்கீங்க மாதாஜி. நீங்க? மாதாஜி நான் ராஜபாளையம் மாதாஜி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே மாதாஜி. ஓகே ஓகே. வெல்கம் காஞ்சிபுரம் வெல்கம். ப்ரோக்ராமுக்கு போனோம். அப்பதான் எனக்கு மைத்திலி மாதாஜி அறிமுகமானாங்க. ம் அவங்க ம் தான் ம். சொன்னாங்க. ஓகே, காஞ்சிபுரத்துலயா? ஓகே ஓகே. ஆஹ் நல்ல காரியம் அப்பதான் பண்ணியிருக்காங்க. மைத்திலி மாதாஜி சொன்னாங்க, உங்க ம் லிங்க் கொடுத்தாங்க. சரி ம். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஸோ மாதாஜி. ஹரே கிருஷ்ண சுபா மாதாஜி. பாஸ்கர், சுதா பாஸ்கர் மாதாஜி இல்ல வெல்கம் ஆ பண்ணி ஆ நம்ம ஒரு தடவை ஹரே கிருஷ்ண ஆமா மகாமந்திரம் மாதாஜி. இல்ல சொல்வோம். கிரீன் தான் இருக்கு. ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரே. ஹரே ஹரே ராம ஹரே ஹரே ராம ராமா ராம 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 ஹரே ஹரே ஹரே. ஹரே. ஹரே So, கிருஷ்ண. நம்ம மைதிலி மாதாஜிக்கு நம்ம எல்லாரும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். ஒரு பக்தரை கூட்டிட்டு வந்திருக்காங்க பாகவதம் ஹரே கிருஷ்ணா படிக்கிறதுக்கு. மாதாஜி. தேங்க்யூ கண்டிப்பா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ ஹரே ஹரே மாதா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண. இதுதான் உண்மையான சத்சங்கம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண ஓகே, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துருவோமா? வஞ்சாக்கல் சக்கர பாசிபிலிட்டியோ ஏவ பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. நந்த கோடி ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஜெய். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி.